வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது டாக்கிகோச்சோடான் அப்படிங்கிற கட்டாவோட கீ பாயிண்ட்ஸ் பிரேக் டவுன் பத்தி பார்க்க போறோம். டாக்கிகோச்சோடான் அப்படிங்கிற கட்டா பேஸ் கட்டா. இந்த கட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த கட்டா வேணாலும் ஈஸியா சூப்பரா கத்துக்கலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்த டாக்கிகோச்சோடான் அப்படிங்கிற கட்டால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா செங்குஸ்டாச்சி. அதுக்கு இன்னொரு நேம் வந்து கிடான் பிரே அப்படிங்கிற பேர் இருக்கு. நாங்க கிடான் பிரே அப்படிங்கிற பேர்ல கூப்பிடுவோம். நார்மலா செங்குஸ்டாச்சிங்கிற பேர்ல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே கரெக்டா ஸ்டார்ட் ஆகிற பக்கம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து இருக்கும். இது நல்லா நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோம். சரி, ஹேக்கடாச்சிக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ரெடி பொசிஷன். ரெடி பொசிஷன் வந்தோடனே நம்ம ஹெட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் பார்த்து இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரைட் லெக் அப்படியே இருக்கும், லெஃப்ட் லெக்கை நம்ம இப்படி எடுத்து டர்ன் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து. ரெடி பாருங்க. ரெடி பொசிஷன், ஹெட் டர்ன். இப்போ லெக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டான்ஸ் இந்த மாதிரி கிராஸ் லைன் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஃப்ரண்ட் ஃபுட் லெஃப்ட் லெக் பெண்ட் ஆயிருக்கும், பேக் ஃபுட் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். இது எல்லாருக்கும் ஜெனரல் தான், இதுல எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம எப்படி ஆங்கிள் தெரிஞ்சுக்க முடியும்னா அப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எப்படி பாருங்க. ரெடி பொசிஷன். இப்ப செங்குஸ்டாச்சி, கிடான் பிரே ஸ்டான்ஸ். இப்போ நம்ம பிளாக் பண்ணணும். நீல அட்டாக் பண்ண வராங்க. ஓகேவா? நீல அட்டாக் பண்ண வராங்க, இல்லைன்னா பெல்ட்டுக்கு கீழே அட்டாக் பண்ண வராங்க. இதை நம்ம ஞாபகம் போறோம். இந்த டவுன் பிளாக் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணலாம். இந்த டவுன் பிளாக் பண்ணும்போது நம்ம ஞாபகம் என்னன்னா இந்த ஹேண்ட் வந்து இப்படி வச்சிருந்தா தப்பு, இப்படி லூஸா வச்சிருந்தா தப்பு, கீழே விட்டுருந்தா தப்பு. ஹேண்ட் பொசிஷன் இந்த மாதிரி கிரிப்பா இருக்கணும். நம்ம டவுன் பிளாக் பண்ணும்போது டிரைவ் பண்ணி டைட் பண்ணி பிளாக் பண்ணணும். நீக்கிட்டே இருக்கிற ஹேண்டு நீக்கி நேரம் ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இருக்கும். நம்ம நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ பிளாக் பண்ணோடனே ஃபார்வர்ட்ல போய் டச் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஃபார்வர்ட்ல போய் டச் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு போய் மிடில் பஞ்ச் பண்ணணும். மிடில் பஞ்ச் பண்ணும்போது கவனிச்சீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் வந்து நம்மளோட சென்டர் செஸ்ட்டுக்கு நேரம் இருக்கும், சோலார் பிளஸ் நேரம். சைட்ல இருந்தா தப்பு, இங்க இருந்தா தான் கரெக்ட். சென்டர் செஸ்ட்டுக்கு நேரம் இருக்கும்.